فألفين على الرسول المعلى بشيرا بالصلاة طه نبيا ورفعا شيخنا وليا رضيا ربنا ارزقنا مكانا وسيا نتخذه محل ذكر وشكرا وبه نستهلك جنات عدن ذات روضي وتلك وريها بشيرا بالصلاة طه نبيا ورفعا شيخنا وليا وليا صلوات السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وقائد غر المهجلين وشفيع المذنبين إلى يوم الدين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الفائزين اللهم ارض عنا معهم برحمتك وأنت أرحم الراحمين. يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا ألوي إلى أحد فأنت نور الهدى في كل كائنة فأنت نور الهدى في كل كائنة وأنت سر الندى يا خير معتمدي لا وسيلة إلا أنت يا سيدي يا رسول الله صلى الله عليه وسلم. அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்த ஏக பரம்பொருளாம் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலாவை புகழ்ந்து நம்முடைய நெஞ்சமெல்லாம் சஞ்சரிக்கும் வேளையில் யாருடைய திருநாமம் கூற கேட்டால் சஞ்சரிக்கும் நெஞ்சமெல்லாம் சாந்தி பெறுமோ அந்த பெயருக்குரிய பெருமகனார் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணியான நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இதயம் நிறைந்து ஸலவாத்தும் சலாமும் சொல்லி நெஞ்சம் நிறைந்த ஆன்மீக குருநாதரின் அருளார்ந்த ஆசிகளோடும் வாழ்த்துக்களோடும் வார்த்தைகளை துவங்குகிறேன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தவர்களே, நம் யாவர் மீதிலும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவின் பேரருள் பெருங்கருணையும் நம் இதயவேந்தர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஜியாரத்தும் ஷஃபாஅத்தும் வலிகள் நாதரின் இனிய துஆக்களும் நிலவுமாக ஆமீன். அருமையானவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவனுடைய அடியார்களாகிய மனிதர்களை படைத்ததற்கான காரணத்தை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் பல இடங்களில் பல வகைகளில் சொல்லி வருகிறான். அதில் தன்னை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. அல்லாஹு தஆலா அவன் யார்? அவன் எத்தகையவன் என்றால், அவன்தான் மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்தான். மனிதர்களை, மரணித்திருந்த மனிதர்களை உயிர்ப்பித்தான். அதன் மூலம் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, யார் நற்காரியங்கள் புரிகிறார்கள் என்பதை பரிசோதிப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் அவனுடைய அருள் திருநாமங்களான அல்லாஹ் அஸ்மாஉல் ஹுஸ்னாவை எடுத்துக்கொண்டால்
அவன் நித்திய ஜீவன், ஹய்யி. அதே போல உயிர்ப்பிக்கக்கூடியவன், ஹுவல்லதி யுஹ்யி யுஹ்யி வயுமீத், உயிர்ப்பிக்கக்கூடியவன், மரணிக்கச் செய்பவன் என்ற பெயரும் அல்லாஹ்விற்கு உண்டு. அப்படி இந்த உலக வாழ்க்கையில் மனிதர்களை ஒரு குறிப்பிட்ட காலம் வாழச் செய்வது, அவர்களுக்காக வழங்கப்பட்ட அந்த காலங்களில் அவர்களுடைய அமல்களை பரிசோதிப்பது என்று ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இயற்கையாக அவர்களுடைய வாழ்க்கையை நிறைவுபடுத்துவது என்பது இறைவனுடைய சித்தம். எனவே தான் சொல்லுவார்கள், மனிதன் பிறப்பதற்கு முன்பே அவனுடைய வஃபாத், மரணம் எப்பொழுது என்பது குறிக்கப்பட்டு விட்டது. லா யஸ்தாஹிரூன சாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். அப்படி இறைவனால் நிர்ணயிக்கப்பட்ட அந்த நேரத்திற்கு ஒரு சாத் என்று சொல்லக்கூடிய வினாடி நேரம் முந்தவும் முடியாது, பிந்தவும் முடியாது. அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டால் அந்த மௌத் வந்தே தீரும். ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத்து வலவ் குன்தும் ஃபி புரூஜின் முஷையதா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி மௌத் உங்களை வந்து சேரும். நீங்கள் இரும்பு கோட்டையில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் மரணம் என்பது எப்பொழுது நிர்ணயிக்கப்பட்டு விட்டதோ அந்த நாளில், அந்த நேரத்தில் மரணம் என்பது வந்து சேரும். மரணம் மனிதனை வந்து சேர்ந்து விடும். எனவே தான் சொல்லுவார்கள், இரண்டு பொருள், ரிஸ்க்கும் மௌத்தும். ரிஸ்க்கும் மௌத்தும் மனிதனை தேடி செல்லும். மனிதன் எங்கிருந்தாலும் சரி அவனை தேடி ரிஸ்க்கும் செல்லும், மௌத்தும் செல்லும். அதே போல மனிதன் ரிஸ்கையும் தேடுகிறான், மௌத்தையும் தேடுகிறான். ரிஸ்கை வேண்டுமானால் அவன் உணர்வு ரீதியாக தேடுவான். அதே நேரத்தில் மௌத்தை யாரும் மௌத்தாக வேண்டும் என்று ஆசிப்பதில்லை, அப்படி ஆசிக்கவும் வேண்டியதில்லை. அல்லாஹ் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, ஹயாத் நீளமாக வேண்டும் என்று துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். செய்தனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட அந்த துஆவில் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமர் உங்களுடைய வாழ்நாள் நீளத்திற்காக துஆ செய்யுங்கள் என்றே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மௌத்தை கேட்காதீர்கள் என்றார்கள். மௌத்தை குறித்து மனிதன் பயப்பட வேண்டும், மௌத்தை நினைக்க வேண்டும் என்று சொன்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மௌத்தை கேட்காதீர்கள், ஹயாத் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். எதற்காக என்று சொன்னால், நீண்ட காலம் வாழ்வதென்பது ஒரு நிஅமத்து. யாருக்கு அல்லாஹ் அந்த நிஅமத்தை கொடுத்து விடுகிறானோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய எஞ்சிய பகுதிகளை ஷுக்ரோடு, நன்றியறிதலோடு கழிக்க வேண்டும் என்பது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிற ஹதீஸை தழுவிய கருத்துக்கள். அப்படி நீண்ட காலம் வாழ்வதென்பது அல்லாஹ்வாலே கொடுக்கப்படக்கூடிய நிஅமத். அப்படி ஒரு மனிதன் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கைக்கு பிறகு மௌத் என்பது மனிதன் எங்கிருந்தாலும் அவனை வந்து சேரும். நமக்கெல்லாம் தெரிந்த செய்தி, நபியுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஒரு மனிதர், அவரை செய்தனா இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள். அன்றைக்குள்ள காலங்களில் மலக்குகளை பார்க்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் நடைமுறையில் இருந்த காலங்கள். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனிதரை பார்க்கிறார்கள். பார்த்தபோது அந்த மனிதர் பயந்து போய் செய்தனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சென்று, நபியுல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், எனக்கு பயமாக இருக்கிறது, இஸ்ராயில் என்னை முறைத்து விட்டு போகிறார்கள், என்னை பார்த்து விட்டு போகிறார்கள், என்னை தூர தேசத்திற்கு என்னை நீங்கள் அனுப்பிவிடுங்கள், உங்களுக்குத்தான் அல்லாஹ் காற்றை வசப்படுத்தி தந்திருக்கிறானே, என்னை தூர தேசத்திலே கொண்டு வந்து விடுங்கள் என்று சொன்னபோது செய்தனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனிதனை அனுப்பிவிடுகிறார்கள். அதாவது மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மஸ்னவி ஷரீஃபிலே பதிவு செய்கிற போது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனிதரை இந்தியாவிற்கு அனுப்பிவிட்டார்கள் என்று எழுதுகிறார்கள். இந்தியா ஹதீஸ் கிரந்தங்களில் இடம்பெற்றிருக்கிற செய்தி, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில், ஆயிஷா நாயகியினுடைய வீட்டில் ஒரு தேக்கு மரம் இருந்தது, பெட்டகம் இருந்தது. அந்த தேக்கு மர பெட்டகம் இந்தியாவினுடைய தேக்கு மரம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். அதே போல செய்தனா கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடுகிற போது, இன்னர் ரசூல லசைஃபுன் யுஸ்ததாஉ பிஹி முஹன்னதும் மின் சுயூஃபில்லாஹி மஸ்லூலு. நாயகமே, நீங்கள் இந்தியாவினுடைய உருக்கி செய்யப்பட்ட உருவிய வாழ் போன்று இருக்கிறீர்கள் என்று செய்தனா கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள்.
ஒரு கட்டத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜருல் அஸ்வதுக்கு பக்கத்தில் அமர்ந்து தங்களுடைய ஆடைகளை திறந்து காற்றை உள்வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப ரிலாக்ஸாக அமர்ந்திருக்கிறார்கள். சஹாபிகள் என்ன என்று கேட்கிறார்கள். அப்படி கேட்கிற போது இங்கிருந்து எனக்கு இஸ்லாத்தினுடைய இனிய தென்றல் வீசி கொண்டிருக்கிறது என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரம் காட்டிய அந்த திசை இந்தியாவை நோக்கி என்று முஹத்திதீன்கள் எழுதுகிறார்கள். இந்தியாவிற்கு அவ்வளவு சிறப்பு. அதனாலே தான் காபத்துல்லாவினுடைய 4 முனைகள் இருக்கிறதே, ஒவ்வொரு முனைக்கும் ஒவ்வொரு பெயர். ருக்குனுல் யமான், ருக்குனுல் ஹிந்து என்று ருக்குனுல் இராக் 4 பெயர்கள். அதிலே ஒன்று ருக்குனுல் ஹிந்து, இந்தியாவினுடைய முனை என்று காபத்துல்லாவினுடைய ஒரு முனைக்கு பெயர் உண்டு. இப்படி இந்தியா என்பது அனலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நேசிக்கப்பட்ட ஒரு நாடாக இருக்கிறது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்படி செய்தனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனிதரை இந்தியாவிற்கு அனுப்பிவிட்டார்கள். அப்படி இந்தியாவிலே அந்த மனிதர் இருக்கிறார். அப்படி இருக்க அடுத்த நாள் செய்தனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ராயலை பார்க்கிறார்கள். இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, என்ன நீங்கள் நேற்று ஒரு மனிதரை முறைத்து பார்த்தீர்களாமே, என்ன விஷயம் என்னன்னு கேட்டாங்க. அப்போது செய்தனா இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த மனிதருடைய ரூஹை இந்த இடத்திலே வைத்து கைப்பற்ற வேண்டும் என்பது இறைவனின் ஆணை, எனக்கு எழுதி தரப்பட்டிருக்கிறது. சிதறத்துல் முன்தஹா என்று சொல்லுகிறோமே, அந்த சிதறத்துல் முன்தஹா என்பது ஒரு மரம். அந்த மரத்தினுடைய இலைகளிலே எழுதப்பட்டிருக்கும், இன்னென்ன நபர்கள் இன்னென்ன நேரத்தில் இன்னென்ன நாளில் இந்த இடத்துல வஃபாத்தாக வேண்டும் என்று. மலக்குகள் அங்குதான் இருப்பார்கள், அதை தாண்டி போக முடியாது. அந்த மரத்தினுடைய இலை கீழே விழுந்துவிடும். இவர்கள் அதை எடுத்து பார்ப்பார்கள், என்ன நபர் யார் எல்லாம் பதிவு இருக்கும். இனி இந்த நபரை தேட வேண்டியது தான், அவர் இருக்கிற இடத்திற்கு செல்ல வேண்டியது. இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நிலை. மௌத்தாக்குவது யார்? அல்லாஹ் தான். குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் இல்லது, அல்லாஹ் சொல்கிறான், மலக்குல் மௌத்தை கொண்டு அல்லாஹ் மௌத்தாக்குகிறான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கிறதே. அப்படி இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மனிதரை இந்த இடத்திலே வைத்து ரூஹை வாங்க வேண்டும் என்பது எனக்கு தரப்பட்டிருக்கிற நிபந்தனை, எனக்கு தரப்பட்டிருக்கிற கட்டளை, ஏவல். ஆனால் அந்த மனிதர் இங்கே இருக்கிறார். இன்னும் எவ்வளவு தூரம் பயணம் செய்தாலும், என்ன அதிவேகத்திலே சென்றாலும் அந்த இடத்தை சென்று அடைய முடியாதே, இவர் இங்கே இருக்கிறாரே என்ற ஒரு சந்தேகத்தில் நான் பார்த்தேன் என்றார்கள். அதற்கு பிறகுதான் தெரிந்தது, நீங்கள் உங்களுடைய காற்றின் மூலமாக அந்த மனிதரை அங்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டீர்கள். நானும் அந்த இடத்திற்கு வர, அந்த இடத்தில் இந்த மனிதர் இருக்க, அந்த மனிதனுடைய ரூஹை இறைவன் சொன்னது போல கைப்பற்றி விட்டேன் என்றார்கள். உலகத்திலே பார்க்கிறோம், நிறைய பேர், நிறைய வரலாறுகளை பார்க்கலாம். ஈராக் அமெரிக்கா வார் யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த காலத்தில் ஒரு மனிதர் ஈராக்கிலிருந்து புறப்பட்டு ஊருக்கு வருகிறார், தமிழ்நாட்டிற்கு வந்தவர் திருநெல்வேலிக்கு வந்திருக்கிறார். திருநெல்வேலியில் வைத்து கார் ஆக்சிடென்ட் மூத்தாகிவிட்டார். அவருடைய ஊர் பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டை தான் அவருடைய ஊர். திருநெல்வேலிக்கும் பாளையங்கோட்டைக்கும் எவ்வளவு தூரம்? ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும். ஈராக்கிலிருந்து புறப்பட்டு வந்தவர், வந்ததற்கு காரணமும் உயிரை பயந்து தான், உயிருக்கு பயந்து தான் வந்தார். வந்தால் இங்கே அவருடைய ரூஹ். என்ன காரணம்? அவருக்கு எழுதப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட அந்த இடம் இருக்கிறதே, அந்த இடத்துல முடிந்து போய்விடும். ஒரு மகான், ஒரு பெரிய உஸ்தாது பெருந்தகை, அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், புகாரி ஷரீஃப் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி பாடம் நடத்தி கொண்டிருக்கிறப்போ திடீரென அவர்களுக்கு ஒரு நெஞ்சு வலி ஏற்பட்டது. உடனே டாக்டர்கிட்ட கூட்டு போனாங்க, வஃபாத், முடிந்து போய்விட்டது. அடுத்த நாள் அந்த பாடத்தை நடத்துவதற்கு இன்னொரு ஆசிரியர் வந்து அமர்கிறார்கள். அந்த இடத்துல இன்னொரு உஸ்தாது வந்து அமர்கிறார்கள். அவர்கள் ஓதுகிறார்கள், ஹத்ததனா முசத்தத், அந்த பெயரை வாசிக்கிறார்கள். வாசிக்கும் போது மாணவர்கள்ட்ட சொன்னார்கள், மௌத்துக்குள்ள இடைவெளி எவ்வளவு பாருங்கள். அந்த ஹதீத் முடிகிறது, இந்த ஹதீத் தொடங்குகிறது, இரண்டுக்கும் இடைப்பட்டது எவ்வளவு. அவர்கள் மேலே உள்ள ஹதீத் ஹத்ததனா என்பதை வாசித்த உஸ்தாது வஃபாத். அவர்களுக்கு தெரியுமா அடுத்த ஹத்ததனா நாம் வாசிக்க மாட்டோம் என்று? தெரியாது. அப்படி இவ்வளவு இறுக்கமான, இவ்வளவு சுருக்கமான நேரங்கள் தான் மௌத்தினுடைய நேரங்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, வல் மௌத்து அதுனா மின் ஷிராக்கி நாலிஹி, மனிதனுடைய செருப்பினுடைய வாரை விடவும் மௌத் மிக நெருக்கத்திலே இருக்கிறது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி மௌத் என்பது மனிதர்களை அவர்கள் எங்கிருந்தாலும் சரி போய் அடையக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் மௌத் என்பது நம்முடைய இஸ்லாத்தின் பார்வையில் ஒருவர் மனிதர் மௌத்தாகிவிட்டால் அதோடு முடிந்து போய்விட்டது, இனிமேல் அவருடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது என்பதல்ல. இஸ்லாத்தின் பார்வையில் மௌத் என்பது இல்லாமையை குறிக்கிற ஒன்றல்ல, இன்னொரு வாழ்க்கையின் துவக்கம். மௌத் என்பது
இன்னொரு வாழ்க்கையினுடைய துவக்கம். எப்படி? மனிதன் தாயின் கருவறையிலே இருக்கிறான். கருவறையில் இருக்கிற போது அவனுக்கு அதுதான் உலகம். அந்த ஒரு குறுகிய இடம், அந்த இடம்தான் அவனுக்கு உலகம். அவனுக்கு தெரியாது இந்த உலகத்தை விட ஒரு பிரம்மாண்டமான உலகம் இருக்கிறதே, அந்த உலகத்திற்கு நாம் போகிறோம், அந்த உலகத்தில் எல்லாம் இருக்கும், கண்ணுக்கட்டி தூரத்திற்கு அப்பாலே இருக்கும், அது ஒரு பிரம்மாண்ட உலகம், எத்தனையோ பல தேசங்களை கொண்டது என்பதெல்லாம் அந்த மனிதனுக்கு தெரியாது. ஆனால் அவன் என்ன நினைத்து கொண்டிருப்பான்? தன்னுடைய தாயின் கருவறை அதுதான் உலகம் என்று நினைப்பான். ஒரு குறிப்பிட்ட நாள் வரும், அந்த கருவறையிலிருந்து வெளியிலே வந்து விடுகிறான். வந்ததற்கு பிறகு பார்த்தால் தான் தெரிகிறது பிரம்மாண்டமான உலகம் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது. அதற்கு பிறகு மனிதன் இதுதான் உலகம் என்று நினைத்து கொண்டிருக்கிறான். இதற்கு பிறகு ஒரு உலகம், ஏற்கனவே இருந்த கருவறையை உலகம் என்று நினைத்தான். அதை விட்டு வெளியிலே வந்ததற்கு பிறகு இல்லை இல்லை அது உலகம் அல்ல, அதை விட பிரம்மாண்டமான இதுதானே உலகம், எனவே இதுதான் பெரிய உலகம் என்று நினைத்து கொண்டிருந்தான். அவன் தூங்குகிறான், தூக்கத்தில் கனவு காணுகிறான். கனவு என்பது ஒரு உலகம், கனவே ஒரு உலகம். கனவிலே மனிதன் எந்த கோலங்களை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ள முடியும். அவன் மன்னராக, ஆட்சி செய்யக்கூடியவனாக, பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் உள்ள செல்வந்தனாக, ஏழையாக, பிச்சைக்காரனாக, அவன் எந்த உருவம் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ள அவனுக்கு கனவிலே கிடைக்கிறது. அந்த கனவுகள் கிடைக்கிற போது அந்த கனவிலே இருக்கிற அந்த நிலையை மனிதன் என்ன நினைக்கிறான்? அதுதான் உலகம் என்று நினைக்கிறான். அவனுக்கு எப்போது அந்த உலகம் கலையும் என்று சொன்னால், எப்போது அவன் தூக்கத்தை கலைகிறானோ, கனவு கலைகிறதோ, அதற்கு பிறகுதான் இல்லை இல்லை நாம் இதுவரையிலே இருந்தது கனவு உலகமே தவிர அது நிஜ உலகம் இல்லை என்று நினைக்கிறான். ஆனால் அதே நேரத்தில் கனவும் கூட ஒரு உலகம். உதாரணமாக ஒரு மனிதர் கனவு காணுகிறார். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித ரவுலா ஷரீஃபிலே, மஸ்ஜிது நபவியிலே அந்த குப்பத்துல் ஹதரா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பச்சை குப்பாவை பார்ப்பதை போல கனவு காணுகிறார். அவர் அதற்கு முன்னால் மதீனா ஷரீஃபிற்கு சென்றதே இல்லை. ஆனால் அவர் கனவு பார்க்கிறார். இந்த கனவு அவருக்கு யதார்த்தமானதா, உண்மையானதா இல்லையா என்றால் நிச்சயம் உண்மையானது. அவருக்கு எடுத்து காட்டப்படுகிறது. உலகம் என்பது அவ்வளவு, இன்றைக்கு உலகத்தை எந்த அளவிற்கு சுருக்கி கையிலே தரப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது கனவிலே பார்க்கப்படுவதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், அது ஒரு உலகமாகி விடுகிறது. எனவே மனிதன் கனவு உலகத்திலே வாழ்கிறான். வாழும் காலத்தில் அது ஒரு தனி உலகம். ஏதோ அவன் சாப்பிடுவது போல கிடைக்கிறது, அவனுக்கு ஏதோ சாப்பிடுவது போல கிடைக்கிறது, சாப்பிடுகிறான். அப்படி அவன் சாப்பிடுகிற போது பசி ஆறுகிறது, பசி அடங்கி விடுகிறது. பசி எடுக்கிறது, இவன் சாப்பிடுகிறான், பசி எடுத்ததும் உண்மை, இவன் சாப்பிட்டதும் உண்மை, பசி அடங்கியதும் உண்மை, எல்லாமே உண்மைதான். அதே போல ஏதோ ஒரு விஷஜந்து துரத்துகிறது, தீண்டுகிறது, பாம்பு கடிக்கிறது, ஏதோ ஒன்று நடக்கிறது. அப்பொழுது அவன் மனிதன் அந்த கனவிலேயே ஓடுகிறான். அந்த பாம்பு துரத்துவது நிஜம். எதற்காக சொல்கிறோம் என்றால், கனவு என்பதும் ஒரு உலகம், அதுவும் ஒரு வாழ்க்கை. அதே போலத்தான் மனிதன் இந்த உலக வாழ்க்கையை முடித்து கபருக்கு போனதற்கு பிறகு கபருடைய வாழ்க்கையில் அது ஒரு 6 அடி தான். கபர் என்பது ஒரு 6 அடி தான். இந்த உலகத்தை விட இவ்வளவு பெரிய உலகம் அல்ல, அது ஒரு 6 அடி. ஆனால் மனிதன் கபருக்கு சென்றதற்கு பிறகுதான் அது நாம் இத்தனை காலம் வாழ்ந்தோமே அது அல்ல உலகம், இதுதான் உலகம் என்று நினைப்பான். ஏனென்று சொன்னால் கபருனுடைய வாழ்க்கை அவ்வளவு விசாலமானது. கபருடைய வாழ்க்கை அவ்வளவு விசாலமானது. கபரிலே கொண்டு போய் ஒரு மனிதனை வைக்கப்படுகிறது, மூத்தானவர்களை கபரிலே அடக்கப்படுகிறது. அப்படி அடக்கப்பட்டதற்கு பிறகு அவர்களுடைய நிலை என்ன என்றால், ரூஹு, உயிர் கொடுக்கப்பட்டுவிடும். உயிர் கொடுக்கப்படும். இனி ஒரு வாழ்க்கை துவங்கி வருகிறது. எப்படி மனிதன் தாயின் கருவறையிலிருந்து உலகிற்கு வந்து உலகிலே வாழ்கிறானோ, அதுபோல உலக வாழ்க்கையை முடித்தவன் கபரு வாழ்க்கைக்கு செல்லுகிற போது கபரிலே வாழ்க்கை தொடங்கி விடுகிறது. எல்லா மனிதர்களும் தான், எல்லா மனிதர்களுக்கும் மௌத்துக்கு பிறகு உயிர் என்பது இயற்கையானது. நமக்கு தெரிந்த செய்திகள் தான். பத்ரு யுத்த காலத்தில் கொல்லப்பட்ட எதிரிகள், அவர்களை எல்லாம் பத்ரு கிணற்றிலே போடப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒவ்வொருவருடைய பெயராக அழைக்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அபா ஜஹல் இப்னு ஹிஷாம், யா உத்பத் இப்னு ரபியா, யா ஷைபத் இப்னு ரபியா, ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, வஜதனி மா வஅத ரப்பி ஹக்கா. அபூ ஜஹலே, உத்துபாவே, ஷைபாவே, இன்னாருடைய மகன் இவனே, ஒவ்வொருவரையும் தந்தையின் பெயரை சொல்லி சொல்லி அழைத்து, எனக்கு அல்லாஹ் எதை வாக்களித்தானோ அதை அல்லாஹ் தந்துவிட்டான், நான் பெற்றுக்கொண்டேன். வஜதனி மா வஅத ரப்பி ஹக்கா, ஃபஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா.
நீங்கள் யாரை எதை கடவுளாக வணங்கினீர்களோ அந்த கடவுள்கள் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை பார்த்து? கிணற்றை பார்த்து, கிணற்றிலே கிடக்கிற பிணங்களை பார்த்து பேசுகிறார்கள். கிட்ட இருந்த செய்தனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், அவர்கள் இறந்து போய்விட்ட வெற்று சடலங்கள், வெற்று பிணங்கள், அவர்களோடு பேசுகிறீர்களே, நீங்கள் பேசுவது அவர்களுக்கு கேட்குமா என்கிற போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமரே, நீங்கள் கேட்பதை விடவும் மேலாக அவர்களால் கேட்க முடியும் என்றார்கள். யாரு? அபூஜஹல், உத்துபா, ஷைபா, காபிர்கள், காபிர்களிலும் வன்மம் பிடித்த மகா காபிர்கள். அவர்களாலேயே மரணத்திற்கு பிறகு கேட்க முடியும், அவர்களின் செவிப்புலன்கள் திறந்து விடுகிறது என்கிற போது, அப்படி இல்லாத ஒரு சாதாரண நிலையில இருக்கிற ஒரு முஸ்லிம்களுடைய மௌத்தானதற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை, மௌத்திற்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறதா இல்லையா என்றால் நிச்சயம் இருக்கிறது. நிச்சயமாக வாழ்க்கை உண்டு. அதைத்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மையத்தை கொண்டு போய் கபரில் வைக்கப்படும். வைக்கப்பட்டதற்கு பிறகு வந்தவர்கள் கபரை மண் போட்டு மூடிவிட்டோம், மூடிவிட்டு நாம் போகிறோம், நடந்து செல்கிறார்களே வந்தவர்கள் திரும்பி செல்வார்களே, அவர்களுடைய செருப்பின் ஓசையை மையத்து கேட்கும். அன்னஹும் யஸ்மஉ கர்அனி ஆலிஹிம், செருப்பினுடைய ஓசையை கேட்பார்கள் கபரிலே இருக்கிறவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி கபரிலே வாழ்க்கை துவங்கி விடுகிறது. இனி கபரிலே கேள்வி கேட்கப்படும். கபரில் ஒரு மனிதனுக்கு என்ன கேள்வி? முதலாக என்ன கேள்வி என்று சொன்னால், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டப்படும். அவர்களை காட்டப்பட்டு மாதா தகூலு ஃபி ஹக்கி ஹாதர் ரஜுல், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி இவர்களுடைய விஷயத்தில் நீ என்ன சொல்லி கொண்டிருந்தாய்? மாதா தகூலு மா குன்த தகூலு ஃபி ஹக்கி ஹாதர் ரஜுல், இவர்களுடைய விஷயத்தில் நீ என்ன சொல்லி கொண்டிருந்தாய் என்று கேட்கப்படும். கேள்வியின் வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். மன் ரப்புக்க, உனக்கு ரப்பு யார்? ஒமன் நபியுக்க, உன்னுடைய நபி யார்? ஒமா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் எது? எல்லாமே நிகழ்காலத்தை குறித்த கேள்வி. உனக்கு ரப்பு யார் என்று கேட்கப்படுகிற போது அந்த நிலையில் ஒரு மனிதன் என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்ல வாய்ப்புண்டு. வாழும் காலத்தில் அவன் இறை நிராகரிப்பாளனாக இருந்திருப்பான். ஆனால் மன் ரப்புக்க, உனக்கு ரப்பு யார் என்று கேட்டால் நிகழ்கால கேள்வி. கேள்வி நிகழ்கால கேள்வி. உனக்கு ரப்பு யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்லிவிட முடியும். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் கேட்கும்போது மா குன்த தகூலு ஃபீ ஹக்கி ஹாதர் ரஜுல், இந்த நபியினுடைய விஷயத்தில் நீ என்ன சொல்லி கொண்டிருந்தாய், இப்ப என்ன சொல்லுகிறாய் அல்ல, இப்ப என்ன சொல்லுகிறாய் என்று கேட்கப்படாது. என்ன சொல்லி கொண்டிருந்தாய்? உலகில் வாழும் காலத்தில் இவர்களை குறித்த கருத்து, உன்னுடைய கருத்து என்னவாக இருந்தது? அப்போ மனிதன் பொய் சொல்ல முடியாது. அப்போது மனிதன் சொல்ல முடியாது. அப்போது என்ன சொல்வான்? உண்மையான மோமினாக இருந்தால் இவர்கள் யார் என்று காட்டி கேட்கப்படுகிற போது சொல்லுவான், அப்துல்லாஹி வ ரசூலிஹி, இவர்கள் அல்லாஹ்வினுடைய அடியாரும் திருத்தூதரும் ஆவார்கள் என்று நான் நம்பி இருந்தேன். உண்மையான மோமின்களாக சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் அப்படித்தான் சொல்லுவார்கள். அப்படி சொல்லுகிற போது அவர்களுக்கு சொல்லப்படும், அதோ பாருங்கள் நரகத்தின் வாசல், நரகத்திலே உனக்கு இந்த இடத்தை தான் அல்லாஹ் நிர்ணயித்து வைத்திருந்தான், இந்த இடத்தை நிர்ணயித்து வைத்திருந்தான். நீ இந்த விஷயத்தில் நீ சொன்ன சரியான உன்னுடைய தகவல் கருத்தின் மூலம், உன்னுடைய சரியான பதிலின் மூலம் உனக்கான இடத்தை இங்கே அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று சுவர்க்க வாசலை திறந்து காட்டப்படும். அதாவது ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் நரகத்திலும் சுவர்க்கத்திலும் இடம் வைத்திருப்பான். அதனாலே தான் நாம் ரமதான் மாதத்தினுடைய 3வது பத்திலே துஆ ஓதுகிற போது அல்லாஹும்ம அஅத்திக்னா மினன்னார் வஅத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன், யா அல்லாஹ் எங்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்து சுவர்க்கத்தில் நுழையச் செய் என்று துஆ செய்கிறோமே. என்ன காரணம் என்றால் நரகத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் சீட் இருக்கிறது, நரகத்தில் சீட் இருக்கிறது. அந்த இருப்பிடத்திலிருந்து ஒரு விடுதலை ஒவ்வொரு மனிதருக்கும் வேண்டும். அந்த விடுதலை எப்போது கிடைக்கும்? கபரிலே வைத்து அது பதிவு செய்யப்பட்டு விடுகிறது. உனக்காக ஒதுக்கப்பட்டிருந்த அந்த இடம் மாற்றப்பட்டு விட்டது, இனி சுவர்க்கத்திலே உனக்கு ஒரு இடம். அப்ப நரகத்தின் இடம் மாற்றப்படுவது எந்த கேள்வியை கொண்டு? மாணவி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஈமானை கொண்டு, அவர்கள் மீது நாம் வைத்திருக்கிற விசுவாசம் நம்பிக்கையை கொண்டுதான் நரகத்திலிருந்து இடம் மாற்றப்படுகிறது. புகாரி ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ். அதற்கு பிறகு
சுவர்க்கத்தின் வாசல்கள் திறந்து வைக்கப்பட்டுவிடும். இனி சுவர்க்கத்திலிருந்து சுவர்க்கத்தினுடைய இன்பங்கள் இந்த மனிதருக்கு கபர் வாழ்க்கையிலேயே துவங்கிவிடும். கபரிலேயே இந்த மனிதருக்கு சுவர்க்க வாழ்க்கை துவங்கிவிடும். அதே போல இன்னொரு மனிதனிடத்திலே கேட்கப்படும், மா குன்த தகூலு ஃபி ஹக்கி ஹாதர் ரஜுல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் காட்டப்படும். அவர்களை காட்டித்தான் இவர்களுடைய விஷயத்தில் நீ என்ன சொல்லி கொண்டிருந்தாய். அப்போது அஹ்லே சுன்னத் வல் ஜமாஅத்திற்கு மாற்றமானவர்களாக இருந்தால் என்ன சொல்வார்கள்? எதற்கு நாம் சுன்னத் வல் ஜமாஅத் என்கிறோம்? சுன்னத் வல் ஜமாஅத் என்றால் இஸ்லாம் என்பதற்கு இன்னொரு பெயர். இஸ்லாம் என்பதற்கு இன்னொரு பெயர் சுன்னத் வல் ஜமாஅத். சுன்னத் வல் ஜமாஅத் என்பது ஒரு தனி அமைப்பல்ல, அதற்கு யாரோ வேறு யாரோ தலைவரோ செயலாளரோ அல்ல. சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய தலைவர் அன்றும் இன்றும் என்றும் எம்பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அதனுடைய தலைமையகம் ஹிரா குகை, காரே ஹிரா, அங்கே வைத்து தான். இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாம் என்பதற்கு இன்னொரு பெயர் சுன்னத் வல் ஜமாஅத். எனவே முஸ்லிம் என்று சொன்னாலும் சரி, சுன்னி முஸ்லிம் என்று சொன்னாலும் இரண்டும் ஒரே பொருளை தருகிற இருவேறு வார்த்தைகள். அதனாலே தான் சுன்னத் வல் ஜமாஅத் என்கிறோம். அப்போ சுன்னத் வல் ஜமாஅத்தை சார்ந்த ஒரு மோமின் முஸ்லிம், சுன்னத் வல் ஜமாஅத் என்று எப்பொழுது ஒரு மனிதனை அடையாளம் காணப்படும்? எப்போது அவன் நலம்பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதத்தை புரிந்து கொண்டு அதற்கொப்ப தன் ஈமானை விசுவாசத்தை அமைத்து கொண்டானோ அவன்தான் சுன்னத் வல் ஜமாஅத்தை சார்ந்த முஸ்லிம், இல்லையா? அந்த வகையில் சுன்னத் வல் ஜமாஅத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக இருந்தால் கபரில் என்ன பதில் சொல்வார்கள்? ஒரு விஷயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த கொள்கையை சார்ந்தவர்களை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அன்றிலிருந்து இன்று வரையிலே வந்த எந்த கொள்கையை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அத்துணை பேருனுடைய கருத்தும் மோதல் எதிலே இருக்கும் என்று சொன்னால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதில் தான் மாற்று கருத்து இருக்கும், அல்லாஹ்ல இருக்காது. அவர்களுடைய மாற்று கருத்தெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதிலே தான் இருக்கும். ஒருவன் அவர்கள் சாதாரண மனிதன் என்பான், ஒருவன் அவர்களுக்கு அது முடியாது என்பான், அவர்களுக்கு அந்த தகுதி இல்லை என்பான், அந்த சக்தி இல்லை என்பான், அது முடியும் இது முடியாது என்பான், அது அவர்களுக்கு தெரியாது என்பான். இப்படி ஒவ்வொரு கொள்கையை சார்ந்தவர்களுடைய கொள்கை குறைபாடுகள் கோளாறுகள் எதில்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதில் தான் இருக்கும். அதனாலே தான் அல்லாஹ் அதை அளவுகோலாக வைத்தான், அதை அல்லாஹ் அளவுகோலாக வைத்தான். முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கிறதே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லி பாருங்கள், உதடுகள் ஒட்டாது, உதடுகள் ஒட்டாது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட முடியும். சக்ராத்தில் உதடுகள் பிரிந்து வார்த்தைகள் வர முடியாத அந்த கஷ்டமான நேரத்திலும் கூட லா இலாஹ இல்லல்லாஹ் வந்துவிடும். ஆனால் அந்த நேரத்திலும் வர வேண்டிய ஒரு வார்த்தை முஹம்மது ரசூலுல்லாஹ், ஒன்றுக்கு இரண்டு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்தில் அந்த வார்த்தை யாருக்கு அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை கொடுக்கிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை பெற்றவர்களில் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் ஆக்கி புரிவானாக. அந்த திருநாமத்தை மொழிகிற போது இரண்டு முறைகள் மீம், ஒவ்வொரு முறை உச்சரித்து பாருங்கள். மீம், உதடுகள் ஒன்றோடு ஒன்று முத்தமிட வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய விருப்பம். உதடுகள் ஒன்றோடு ஒன்று முத்தமிட்டு அந்த நிலையிலே புறப்பட வேண்டிய வார்த்தை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி அல்லாஹ் அந்த சக்ராத்துடைய நேரத்தில் கர்கரா, தொண்டையை அடைத்து விடுகிற அந்த நேரத்தில் வாயிலே வராத வார்த்தை அல்லாஹ் யாருக்கு அந்த நசீபை கொடுக்கிறானோ அவர்களுக்கு மட்டும் கிடைக்கும். ஹைர், அருமையானவர்களே, அப்படி அந்த முஹம்மத் என்பதிலே தான் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும், அதிலே தான் பிரச்சனை. எனவே தான் அல்லாஹ் அதை அளவுகோலாக வைத்தான். மாதா தகூலு ஃபி ஹக்கி ஹாதர் ரஜுல், இவர்களுடைய விஷயத்தில் நீ என்ன சொல்கிறாய், என்ன சொன்னாய், சொல்கிறாய் அல்ல, என்ன சொல்லி கொண்டிருந்தாய். மா குன்த தகூல், உலக வாழ்க்கையிலே நீ என்ன சொல்லி கொண்டிருந்தாய் என்று கேட்கப்படும். அப்படி கேட்கப்படுகிற போது அந்த மனிதன் அஹ்லே சுன்னத் வல் ஜமாஅத்துக்கு மாற்றவனாக இருக்கிற போது அவன் என்ன சொல்லுவான்? ஆஹ் ஆஹ் என்று சொல்லுவான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரி ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ், ஆஹ் ஆஹ் என்று சொல்லுவான். அப்போது அவனுக்கு நரகத்தின் வாசல், சுவர்க்கத்தை காட்டப்படும். உனக்கு சுவர்க்கத்தில் இந்த இடம் வைக்கப்பட்டிருந்தது, இந்த கேள்விக்கு நீ முறையான பதில் சொல்லாதனுடைய விளைவு உனக்கு நரகத்திலே உன்னுடைய இருப்பிடத்தை பார்
இன்னும் நரகத்தை திறந்து காட்டி நரக வாழ்க்கை அவனுக்கு துவங்கிவிடும். நரகத்தினுடைய வேதனைகள், வெப்பக்காற்றுகள் எல்லாம் அவனுக்கு வந்துவிடும். இனி இவனுடைய வாழ்க்கை நரக வாழ்க்கை. இரும்பாலான சுத்தியலை கொண்டு அவனுடைய தலையிலே அடிப்பார்கள். ஹதீஸிலே உள்ளது, கதை அல்ல. தலையிலே அடிப்பார்கள். அவன் 7 பூமியை தாண்டி கீழே போவான். கீழே ஒரு கரு நாகம் இருக்கும், அது தீண்டும். அந்த தீண்டுதல் விஷம் தாங்க முடியாமல் மேலே வருவான், திரும்ப அடிக்கப்படும், கீழே போவான். இப்படி உலக வாழ்க்கையில் எம்பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்காத, அவர்கள் மீது அவர்களின் புனிதத்திற்கு புறம்பான கருத்தை கொண்டிருந்தவனுடைய வாழ்க்கையின் இடர்பாடு, அவனுடைய வாழ்க்கையில மோசமான காலம் கபரிலிருந்தே துவங்கிவிடும். இனி இது எதுவரையிலே நீடிக்கும்? ஹஷர் வரையில, ஹஷர் வரையில, மஹ்ஷர் வரையில, எழுப்பப்படும் காலம் வரையிலே இது நடந்து கொண்டே இருக்கும். இப்பொழுது இந்த மனிதன் நல்லவனாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கையிலே சுவர்க்கத்தினுடைய காற்று, சுவர்க்க வாசல் திறந்து சுவர்க்க வாழ்க்கை திறந்து விடுகிறது. அதே போல இவனுக்கு நரக வாழ்க்கை துவங்கி விடுகிறது. அப்படியானால் 2 பேருமே கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 2 பேரும் கபரிலே நல்லவனாக இருந்தாலும் சரி, தீயவனாக இருந்தாலும் சரி, மௌத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை தான் இது. அந்த ரூஹ் இருக்கிறதே அது அனுபவித்துக் கொண்டிருக்கும். நல்ல ரூஹ், நல்ல ஆன்மா சுவர்க்க சோலைகளிலே இருக்கும். தீய ஆன்மா, தீய மனிதன் நரக வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருப்பான். மொத்தத்தில் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதற்கு இந்த செய்தியிலிருந்தே நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். இதை தாண்டி இது நாம் சொல்லுவதெல்லாம் சாதாரண சராசரி மனிதர்களுடைய நிலை, சராசரி மனிதர்களுடைய நிலை. அதை தாண்டி பெரியார்கள், வலிமார்கள், ஷேகுமார்கள், இமாம்கள், இறைநேச செல்வர்கள், சஹாபிகள், நபிமார்கள், ரசூல்மார்கள், அந்த ரசூலுக்கெல்லாம் முத்திராங்கமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி நாம் எடுத்துக்கொண்டால் அது இன்னும் விரியும். அவர்களுடைய வாழ்க்கை இன்னும் விரிந்து விரிந்து செல்லும். அப்படி அந்த சங்கை மிகுந்த ஷேகுமார்கள், வலிமார்கள், இறைநேசர்கள் அவர்களை கொண்டு போய் கபரிலே வைக்கப்பட்டு விட்டால் அவர்களுடைய வாழ்க்கையின் இன்பம் சுகமே தனி. ஒரு விஷயம் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், சையதுனா அபுல் ஹசன் அல் ஹர்கானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவர்களை கபரில் கொண்டு போய் வச்சாச்சு, வஃபாத் ஆகிட்டாங்க, கபரில் வைத்தாச்சு. முங்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் கேள்விக்காக வந்திருக்கிறார்கள். வந்து அவர்களுக்கு முன்னாலே இருந்து மன் ரப்புக்க, உங்களுடைய ரப்பு யார் என்று கேட்கிறார்கள். சையதுனா அபுல் ஹசன் அல் ஹர்கானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டார்கள், இது என்ன கேள்வி, ஒரே கேள்வி திரும்ப திரும்ப கேட்குற மாதிரி தெரியுதே, ஒரே கேள்வி திரும்ப திரும்ப கேட்கப்படுவதாக தெரிகிறதே. ஏற்கனவே ஆலமுல் அருவாகலை வைத்து அலஸ்து பி ரப்பிக்கும் என்று கேட்டான், நான் தானே உங்களுடைய இறைவன் என்று கேட்டான். நான் ஆமாம் என்று பதில் சொல்லிவிட்டேனே, திரும்பவும் அதே கேள்வியை கேட்கிறீர்களே, நான் தான் பதில் சொல்லிவிட்டேனே, நீங்க போய் அல்லாஹ் இடத்துல நான் யாருன்னு கேளுங்கன்னாங்க. அபுல் ஹசன் அல் ஹர்கானி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் யாருன்னு அல்லாஹ்ட்ட போய் கேளுங்க, அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து மன்றப்புக்கன்னு கேட்குறீங்க. அதாவது அப்படி அவர்களுடைய கபர் வாழ்க்கை சுகமாகிவிடும். அவர்களுடைய கபர் வாழ்க்கையிலே அவர்கள் இறை தரிசனத்திற்கு ஆளாகிவிடுவார்கள். அப்படிதான் ஒரு மகான் அவர்களிடத்தில் போய் முங்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேள்விக்கு போய் அமர்ந்திருக்கிறார்கள். அமர்ந்து மன் ரப்புக்க, ஒமன் நபியுக்க, ஒமா தீனுக்க கேள்வி கேட்கிறாங்க. இவங்க சொன்னாங்க, நான் உங்களுக்கு பதிலை வரிசையாக சொல்லவா பாடலாக படிக்கவா என்று கேட்டார்கள். பதிலை வரிசையாக சொல்லவா பாடலாக படிக்கவா என்று கேட்டார்கள். இது என்ன கேள்வி, வித்தியாசமாக இருக்கிறது, அல்லாஹ் இவர் இப்படி கேட்கிறாரே, நான் என்ன சொல்ல என்றபோது அவர்கள் அந்த ஷபீஹுக்க பத்ருல் லைலி என்பதிலே வரக்கூடிய அந்த கடைசி அடி இருக்கிறது, இமாமி கிதாபுல்லாஹி வல்லாஹு கிபுலத்தி வலா ரப்ப இல்லல்லாஹு வல்லாஹு அக்பரு என்ற அந்த பைத்தை படித்தார்கள் என்று. என்ன காரணம்? அப்படி அவர்கள் கபரிலே போய்விட்டால் அவர்களுடைய இன்பமயமான வாழ்க்கை துவங்கிவிடும். இறைவனுக்கும் அவர்களுக்குமான அந்த வாழ்க்கை துவங்கிவிட்டால் அவ்வளவுதான். அப்படி வலிமார்களுடைய நிலை, எத்தனை வலிமார்களுடைய நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். அவர்கள் கபறுகளிலே இருந்து நாம் போய் தரிசிக்கிற போது அவர்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலே தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருஸ்தானுக்கு சென்றால், மையவாடிகளுக்கு சென்றால் நம்ம துஆ ஓத சொல்லி சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி மோமினின் யா அஹ்லல் குபூர், கபூர்வாசிகளே, மோமின்களின் இல்லத்தவர்களே, உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். சலாம் யாருக்கு சொல்லப்படும்? ஹயாத்தானவர்களுக்கு, உயிரோடு இருக்கிறவர்களுக்கு தான் சலாம்.
அதுபோல அஸ்ஸலாமு அலைக்கும் கும் என்று சொன்னால் முன்னாலே இருக்கிறவர்களை பார்த்து, முகாத்தப் என்பார்கள் அரபியில், முன்னாலே இருக்கிறவர்களை பார்த்து, நிகழ்காலத்தில் தனக்கு முன்னாலே இருக்கிறவர்களை பார்த்து சொல்லப்படுகிற வார்த்தை. அப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமி மோமினீன் யக்ஃபிரில்லாஹு லனா வலக்கும் வஅன்தும் ஸலஃபுன் வநஹ்னு தபஉன். அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் பிழை பொறுப்பானாக, நீங்கள் முந்தி சென்று விட்டீர்கள், நாங்கள் உங்களை பின்தொடர்ந்து வருகிறோம். இப்படி ஒவ்வொரு வார்த்தையுமே உங்களை நீங்கள் என்று முன்னிலைப்படுத்தி சொல்கிற வார்த்தையாகத்தான் இருக்கிறது. என்ன காரணம்? இதன் மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்கிறோம் கபரிலே வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. மரணித்தவர்களுக்கு மரணத்திற்கு பிறகு அவர்களாலே கேட்க முடியும், அவர்களாலே பேச முடியும், அவர்களாலே எதையும் செய்ய முடியும், எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது இயல்பாக. அந்த வகையில் இது சாதாரண சராசரியான எல்லா மனிதர்களுக்குமே இருக்கிற போது இறைநேச செல்வர்கள் மற்றவர்களுடைய நிலை எப்படி? அன்னை ஆயிஷா நாயகர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபர் ஷரீஃபிலே இருந்தார்கள். ஆயிஷா நாயகி அவர்களுடைய வீட்டில் தானே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய முபாரக்கான மஸார் ரவுலா ஷரீஃப் அமைந்திருக்கிறது. அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபிற்கு வந்தபோது மதீனா ஷரீஃபில் வைத்து 2 யத்தீம்களுக்கு சொந்தமாக இருந்த அந்த இடத்தை, மஸ்ஜித் நபவியினுடைய இடம் 2 யத்தீம் பிள்ளைகள், அனாதை பிள்ளைகளுக்கு சொந்தமானதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொந்த கிரயத்தை கொடுத்து வாங்கினார்கள். அந்த இடத்தை தன் சொந்த பணத்தை கொடுத்து வாங்கினார்கள். அல்லாஹ் அதில் என்ன சூட்சுமம் வைத்திருந்தானோ தெரியவில்லை. ஏனென்றால் ஹிஜ்ரத்திற்காக புறப்பட்டு வருகிற போது 2 குதிரைகளை தயார் செய்து வைத்திருந்தார்கள் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கரே, எனக்குரிய அந்த குதிரைக்கு நான் கிரயம் தந்து விடுவேன், நீங்கள் அதை வாங்கிவிட வேண்டும் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்து அன்பளிப்பு கொடுத்தால் அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களுக்கு ஜக்காத் சதகா கொடுக்கக்கூடாது, ஜக்காத் சதகா கொடுக்க முடியாது, கொடுக்கவும் கூடாது. அவர்கள் வாங்க மாட்டார்கள். அவர்களோ அவர்களுடைய பிச்சலங்களோ அஹ்லபைத்துகள் யாரும் இன்று வரையில் ஜக்காத் சதகா அவர்களுக்கு கொடுக்கவும் கூடாது, அவர்கள் வாங்கவும் மாட்டார்கள். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். யாரேனும் அஹ்லபைத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு ஏதேனும் கொடுப்பதாக இருந்தால் அவர்களுக்கு தெரியாது, இவர்கள் கொடுக்கிறவர்கள் சதகா ஜக்காத் என்று நியத்து வைத்திருப்பார்கள், வாங்குகிறவர்களுக்கு தெரியாது. எனவே கொடுக்கிற போது அன்பளிப்பாகத்தான் தன்னுடைய நப்சில, தன்னுடைய மனதில் அன்பளிப்பாக கொடுக்கிறோம் என்று தான் கொடுக்க வேண்டுமே, அல்லாது சதகா ஜக்காத்தை கொடுத்து விடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதனாலே தான் பல பெரியார்கள் பள்ளிவாசல்களில் ஊற்றப்படுகிற ரமதான் கஞ்சி, நோன்பு கஞ்சி குடிக்க மாட்டாங்க. எதற்காக என்றால் சில பேர் தன்னுடைய ஜக்காத்தினுடைய கணக்கிலிருந்து கஞ்சிக்கு பணத்தை கொடுத்து விடுவார்கள். அவர்களை அறியாமலும் கூட அது போகக்கூடாது உள்ளே. ஒரு முறை சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன வயது, குழந்தை பருவம், அவர்கள் பேரித்த பழத்தை ஜக்காத்து பொருளிலிருந்து பைத்துல் மால் பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது, அதிலிருந்து ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்ட போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரலை உள்ளே விட்டு எடுத்து விட்டு, உங்களுக்கு தெரியாதா அல்லாஹுடைய ரசூலினுடைய குடும்பத்தார்கள் அவர்களுக்கு ஜகாத்து பொருள்கள் பைத்துல் மாலினுடைய பொருள்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாதா? குழந்தையை பார்த்து கேட்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி அந்த ஜகாத்து பொருள்கள் இருக்கிறதே, அதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு கொடுக்க முடியாது, வாங்க மாட்டார்கள். அன்பளிப்பு கொடுத்தால் வாங்குவார்கள், அதை மறுக்க மாட்டார்கள். அன்பளிப்பு இருக்கிறதே அதை மறுக்க மாட்டார்கள். இன்னும் சொன்னார்கள், தஹாது தஹாபு, அன்பளிப்பு கொடுங்கள், ஒருவருக்கொருவர் அன்பளிப்புகளை கொடுத்து அன்பை வளர்த்து கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படி அன்பளிப்பு வழங்கப்படுவதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அதை வலியுறுத்தினார்கள். அப்படி இருக்க சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த குதிரை 2 குதிரை நாம் வாங்கியிருக்கிறோம் இந்த பயணத்திற்காக என்றபோது, இல்லை இல்லை, ஒன்றிற்கு நான் பணம் தந்து விடுவேன், என் கிரயத்திலே தான் போகணும். அந்த ஹிஜ்ரத்து பயணத்தினுடைய ரகசியம் என்னவோ, என் குதிரையில் நான் பயணம் செய்து என்னுடைய கிரயத்தால் வாங்கப்பட்ட குதிரையில் நான் செல்ல வேண்டும் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். அதே போல் அங்கே போனதற்கு பிறகு கூட தன்னுடைய பணத்தை கொடுத்து அந்த எத்தீம்களிடமிருந்து இடத்தை வாங்கி அதிலே தான் தனக்கும் தன்னுடைய நாயனுக்கும் வீடு கட்டினார்கள். அந்த வீடு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி அந்த வீடு தனக்காகவும் தன்னுடைய நாயனுக்காகவும் கட்டப்பட்டது. உலகத்தில் உள்ள எல்லா பள்ளிவாசல்களும் அல்லாஹ்வுடைய பள்ளி. வன்னல் மசாஜித லில்லா, எல்லா பள்ளியும் அல்லாஹ்வுடைய பள்ளி. மஸ்ஜிது நபவி, மதீனா ஷரீப் மட்டும் மஸ்ஜிது நபவி, நபியினுடைய பள்ளி. அதனாலே தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையை நாடி 3 பள்ளிகளுக்கே தவிர மற்ற பள்ளிவாசல்களுக்கு நன்மையை தான் நாடி போக வேண்டாம், எங்கு தொழுதாலும் ஒரே நன்மைதான்.
என்று சொல்லுகிற போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதி ஹாதா, என்னுடைய இந்த பள்ளி என்று சொன்னார்கள். மஸ்ஜிதுல் ஹராம் அல்லாஹ்வுடைய பள்ளி, மஸ்ஜிதுல் அக்ஸா அல்லாஹ்வுடைய பள்ளி, மஸ்ஜித் நபவி அல்லாஹ்வுடைய பள்ளி. ஆனால் மஸ்ஜிதி ஹாதா, என்னுடைய இந்த பள்ளி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி அந்த மஸ்ஜித் நபவி இருக்கிறதே தன்னுடைய பொருளை கொண்டு வாங்கித்தான் வீடு கட்டினார்கள். ஒரு அறை, இந்த பகுதியில் பள்ளிவாசல், தன் வீட்டிலிருந்து வெளியிலே வந்தால் பள்ளிவாசல், இப்படி தனக்கும் தன் நாயனுக்குமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீடு அமைத்து கொண்டார்கள். அப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஐஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அந்த வீட்டில் தான் இருந்தார்கள். மற்ற மனைவிமார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்தில் இருந்தார்கள். ஐஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிலே இருக்கிற போது தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஃபாத் ஏற்பட்டது. எனவே அங்கேயே அடக்கப்பட்டார்கள், அந்த இடத்திலேயே அடக்கப்பட்டார்கள். அப்படி அடக்கப்பட்ட அந்த இடத்தில் அருமை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த இடத்தில் சையதுனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடக்கப்பட்டார்கள். அப்போதும் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா உள்ளே இருக்கிறார்கள். அதற்கு பிறகு சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்தில் அடக்கப்படுகிறார்கள். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, இன்னமா ஹுவ ஜௌஜி வாபி, அங்கே இருப்பது யார்? என்னுடைய தந்தை, என்னுடைய கணவர், ரெண்டு பேரும் அல்லாஹ்வுடைய ரசூல் அன்னலா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு பேர் இருக்கிறார்கள் என்று நான் சொல்லுவேன். ஃபலம்மா துஃபின உமர மாஹும், எப்போது அங்கே இரண்டு பேரோடு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கப்பட்டார்களோ அதற்கு பிறகு நான் என்னுடைய முகத்தை மறைத்து கொண்டவராகவே தவிர நான் அங்கே இருந்ததில்லை. ஏன்னா என் முகத்தை நான் ஹிஜாப் திரையிட்டு கொண்டதாகவே தவிர நான் அங்கே இருந்ததில்லை என்றார்கள். என்ன காரணம்? அவர்களே சொல்கிறார்கள், ஹயா அல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மீது கொண்ட வெட்கத்தால் என்றார்கள். அப்படியானால் என்ன பொருள்? மரணித்து கபரிலே வைக்கப்பட்டு விட்டார்கள், ஆனாலும் அவர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்கள் என்பதாலே அருமை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கே இருக்கிற போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மீது கொண்ட வெட்கத்தால் தன் முகத்தை மூடிக்கொண்டு மறைத்து கொண்டு இருந்தார்கள் என்று இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே பார்க்கிறோம். ஆக அவர்கள் நல்லவர்கள், அவர்கள் மறைந்து கபரிலே வைக்கப்பட்டதற்கு பிறகும் ஹயாத்தாக இருக்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் உஹதுக்கு செல்வார்கள் ஜியாரத்து செய்வதற்காக. ரஅஸ குல்ல ஹவுலின், ஒவ்வொரு வருடத்தின் துவக்கத்திலும் செல்லுவார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. அப்படி அவர்கள் உஹதுக்கு சென்றிருக்கிற போது உஹது அந்த கட்டிடம் இருக்கும், நாம் பார்க்கலாம். அதில் உள்ளே அந்த மைதானம் உள்ளே கபிரிஸ்தானில் இரண்டு கபறுகள் நமக்கு தெரியும். ஒன்று ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்று சையதுனா முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. இரண்டு பேருடைய கபர் மட்டும் நமக்கு தெரியும், மற்றவைகள் எல்லாம் சமச்சீராக இருக்கும். இங்கே நின்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத்து செய்து கொண்டிருக்கிற போது திடீரென அவர்கள் தன்னுடைய நிலையிலே அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக வல்லதி பாஸனி பில் ஹக், என்னை சத்தியத்தின் மீது அனுப்பினானே அந்த அல்லாஹ்வின் மீது சொல்லுகிறேன், அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லுகிறேன், அஷ்ஹது அன்னஹும் அஹ்யாவுன் இன்தல்லாஹி ஹய்யுன், அவர்கள் எல்லாம் ஹயாத்தாக இருக்கிறார்கள், யுர்ஸக், உணவும் வழங்கப்படுகிறார்கள், நீங்கள் எல்லாம் ஹயாத்தாக இருக்கிறீர்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபருக்கு அருகாமையில் நின்று சொன்னார்கள் என்ற செய்தியை ஹதீஸிலே பார்க்கிறோம். அல்லாஹ் சொன்னான், மௌத்தானவர்கள் என்று சொல்லாதீர்கள், வலா தகூலு வலா தஹஸபன்னல்லதீன குதிலு, அவர்களை மௌத்தானவர்கள் என்று நினைக்காதீர்கள் அல்லாஹ் சொன்னான். அல்லாவின் பாதையில் யுத்தத்தால் ஷஹீதானவர்களுக்கு மட்டுமா என்று சொன்னால், அல்லாமா ஷேக் மஹீதீன் இப்னுல் அரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு விளக்கம் சொல்லுகிற போது, ஜிஹாது இரண்டு வகை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்தை முடித்துவிட்டு வருகிற போது சொன்னார்களே, ரஜஅனா மினல் ஜிஹாதில் அஸ்கரி இலல் ஜிஹாதில் அக்பர், ஒரு சின்ன யுத்தத்திலிருந்து திரும்புகிறோம், ஒரு பெரிய யுத்தத்திற்கு போகிறோம் என்றார்கள். அருமை சஹாபிகள், யார சொல்லலாம், இது ஒரு சின்ன யுத்தமா? வீட்டை பிரிந்து, மனையை பிரிந்து, மனைவியை பிரிந்து, மக்களை பிரிந்து, சொத்தை பிரிந்து, செல்வத்தை பிரிந்து, எல்லாவற்றையும் பிரிந்து விட்டு போனார்கள் சஹாபிகள் யுத்தத்திற்கு. அப்படி யுத்தத்திற்கு புறப்பட்டு செல்லுகிற எந்த சஹாபியும் தன் மனைவியிடத்திலோ தன் பெற்றோர்களிடத்திலோ தன் மக்களிடத்திலோ நான் யுத்தத்திற்கு போகிறேன், போயிட்டு வருகிறேன் என்று சொல்லி போக மாட்டார்களே. யுத்தத்திற்கு போகிறேன், போய் வருகிறேன் என்று சொல்ல மாட்டார்கள், போகிறேன் என்று தான் புறப்படுவார்கள். ஏன்? எந்த சஹாபியும் யுத்தத்திற்கு போக விரும்புவார்களே தவிர, சென்ற இடத்தில் ஷஹீதாக விரும்புவார்களே தவிர, திரும்ப தன் குடும்பத்தாரை வந்து சேர வேண்டும் என்று எந்த சஹாபியும் செல்வதில்லை.
அப்படி போகிற அந்த சஹாபிகள் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு எல்லாவற்றையும் பிரிந்து போகிறவர்கள் அப்படி சென்று யுத்தம் புரிந்து தங்களுடைய உடவெல்லாம் ரணம், காயங்கள், இரத்தங்கள், அந்த இரத்தத்தினுடைய சுவடுகள், சின்னிறங்கள் கூட, ஈரங்கள் கூட காயாத அந்த நிலையில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம் சின்ன ஒரு யுத்தத்திலிருந்து வருகிறோங்கிற போது, யார சொல்லலாம், நீங்கள் சொன்னீர்களே சின்ன யுத்தம் என்றீர்களே, அப்படியானால் பெரிய யுத்தம் எது? இது சின்ன யுத்தம் என்றால் பெரிய யுத்தம் எது? யாரோடு போர் புரிய வேண்டும், எங்கே செல்ல வேண்டும் என்ற போது, எங்கும் செல்ல வேண்டியதில்லை, எங்கேயோ போய் போர் புரிய வேண்டியதில்லை, மாறாக நம்முடனேயே கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று சொன்னார்களே, அதுபோல கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது தன்னுடைய நஃப்ஸு, தன்னுடைய நஃப்ஸோடு, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உணர்வுகளோடும் உள்ளத்தோடும் ஆத்மாவோடும் யுத்தம் செய்வது, அதுதான் யுத்தங்களில் பெரியது என்று சொன்னார்கள். அப்படி அந்த ஜிஹாதுல் அக்பர் என்கிற அந்த யுத்தத்தில் வெற்றி பெற்றவர்கள் வலிமார்கள், இறைநேசர்கள், அவர்களும் தங்களுடைய கபர்களில் ஜீவித்தே இருக்கிறார்கள், அவர்களையும் மௌத்தானவர்கள் என்று சொல்லாதீர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சையதுனா முஹையீத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன தகவல். அப்படி ஒவ்வொருவரும் கபரிலே ஹயாத்தாகவே இருக்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்திகள் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அப்படி கபரிலே ஹயாத்தாக வாழ்கிறார்கள் என்பது ஒருபுறம் இருக்க, கபரிலே ஹயாத்தாக இருக்கிற எல்லோருக்கும் ஹயாத் உண்டு. அதே போல கபரிலே வாழ்கிறவர்களில் ரூஹு வாழ்கிறது என்பது ஒரு இருக்க, உடல் வாழ்கிறவர்களும் உண்டு. உடலும் கூட அசையாமல் இருக்கிறவர்களும் உண்டு. குணகுடி மஸ்தான் சாஹிப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ஏக ரப்புல் ஆலமீன் அருட்காலான வேளை பங்காளர் கோடி, தேகம் அழியாதனர் பாகம் படைத்தமா சித்தர்கள் அனந்தங்கோடி என்பார்கள். ஏக ரப்புல் ஆலமீன் அருள் காலான ஏழை பங்காளர் கோடி, தேகம் அழியாதனர் பாகம் படைத்தமா சித்தர்கள் அனந்தங்கோடி. அல்லாஹ்வினுடைய அருளுக்கு ஆளாகி கபரிலே வைக்கப்பட்டதற்கு பிறகும் கூட அவர்களுடைய உடல்கள் பாதுகாக்கப்பட்ட மாசித்தர்கள், சிரோன்மணிகள் அவர்கள் கோடிக்கணக்கிலே உண்டு என்று குணங்குடி மஸ்தான் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள். அதை பார்க்கிற போது ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்கிறோம். சையதுனா ஹுதைபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கபரை தோண்டிய போது 6 மாதத்திற்கு பிறகு தோண்டி பார்த்தபோது அப்படியே இருந்தது. சையதுனா ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கபரை தோண்டி பார்த்தபோது, சமீபத்தில் 1930 காலமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், ஹிதாயத்துல் அனாம் இலா ஜியாரத்தி அவுலியாயில் கிராம் என்று ஒரு கிரந்தத்தை நாகூர் ஷரீஃபிலே வாழ்ந்து மறைந்த மகான் அல்லாமா சையது பாக்கர் சாஹிப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதிலே தெளிவான தகவலை சொல்லுகிறார்கள். என் நினைவு சரியாக இருக்குமானால் 1930 என்று நினைக்கிறேன். இந்த நூற்றாண்டிலே நடந்தது. லண்டனில் 2 சஹாபிகளினுடைய உடல் கபரிலிருந்து தோண்டி வெளியிலே எடுக்கப்பட்டது. அப்படி எடுக்கப்பட்டு கிரேன்களின் மூலமாக வைக்கப்பட்டு மக்களுக்கெல்லாம் காட்டப்பட்டது. லண்டனுடைய தொலைக்காட்சி நிறுவனம் அதை டெலிகாஸ்ட் நேரடியாக மக்கள் எல்லாம் பார்ப்பதற்கு லைவ் ப்ரோக்ராம் நடத்தியது. மக்கள் எல்லாம் பார்த்தார்கள், பத்திரிகைகளெல்லாம் எழுதப்பட்டது, மக்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். அதிலும் மிகப்பெரிய பெரிய மருத்துவர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். வந்தவர்கள் எல்லாம் இவர்களுடைய அந்த புனித உடல்களை பார்த்து ஒருவர் வந்து அந்த அவர்களுடைய முபாரக்கான அந்த கன்னத்திலே கை வைத்தார். ஒரு மருத்துவர் கை வைத்தால் இரத்தம் கட்டிவிட்டது. அவர் அந்த மிகப்பெரிய ஒரு மருத்துவர், அவர் சொன்ன வார்த்தை, சற்று முன் மரணித்தவர்களை போலல்லவா தெரிகிறது என்று சொன்னார். எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு பாருங்கள், எத்தனை வருடங்களுக்கு பிறகு அப்படி இருந்த செய்தி பத்திரிகைகளிலெல்லாம் வந்து டிவிகளிலெல்லாம் ஒளிபரப்பப்பட்ட செய்திகள் நமக்கு தெரியும். அதற்கு பிறகு என்னானது? அதை பார்க்க திரண்டு வந்திருந்த லட்ச மக்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்ல தங்கள் வஃபாத்திற்கு பிறகும் கூட ஏகத்துவ பிரச்சாரம், தங்களுடைய ஜனாசா உடலை காட்டி அல்லாஹ்வின் பக்கத்தும் பால் மக்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தவர்கள் திருத்தோழர்களான சஹாபிகள் பார்க்கிறோம். அதே போல மஸ்னவி ஷரீஃப் ஓதும் நம்முடைய தலாயிலுல் ஹைராத் ஸலவாத்தை ஓதுகிறோமே, அதை கோர்வை செய்த மகான் அல்லாமா ஷேக் சுலைமானுல் ஜஸூலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய முபாரக்கான மஸார் ஷரீஃப் ஒரு ஆற்றுக்கு பக்கத்தில் இருந்தது. எனவே அதை அவர்கள் வந்து ஒரு மனிதரிடத்திலே சொல்லி, இப்படியாக என்னுடைய கபரு இங்கே தண்ணீரிலே இருக்கிறது, இதை கொஞ்சம் அகற்றி வையுங்கள் என்று சொன்னார்கள். அப்படி சொல்லப்பட்டு அவர்களுடைய கபர் தோண்டி எடுக்கப்பட்டு அவர்களுடைய முபாரக்கான உடலை எடுத்து சூயஸ் பட்டணத்தில் மொராக்காவிலே கொண்டு போய் அவர்களுடைய
இப்போது இருக்கிற அந்த இடத்திலே அவர்களுடைய புனிதமான அந்த தீதார் அவர்களுடைய உடலை தவன் செய்யப்பட்டது என்று பார்க்கிறோம். இப்படி யார் வாழுங்காலையில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் உகழ்ந்து வாழ்ந்தார்களோ அன்னவர்களுடைய உடல்களை கூட அல்லாஹ் பாதுகாத்து வைக்கிறான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை சய்யிதுல் ஐயாமி இந்தல்லாஹி யௌமுல் ஜும்ஆ, நாட்களுக்கு நாயகமான வெள்ளிக்கிழமையிலே என் மீது 80 முறை ஸலவாத்து சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுகிற அந்த ஸலவாத் என்னை வந்து சேருகிறது எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஸலவாத் என்னை வந்து சேருகிறது என்றார்கள். சஹாபிகள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய வஃபாத்திற்கு பிறகுமா என்று கேட்கிறார்கள். நாம் ஏற்கனவே ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறோம். சஹாபிகள் கேட்கிற கேள்விகள் எதுவானாலும் அது அவர்களுக்காக அல்ல, நமக்காக. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்களே, ஒய்து கால இப்ராஹீமோ ரப்பி அரினி கைஃப துஹ்யில் மௌதா, யா அல்லாஹ், மரணித்தவர்களை நீ எப்படி உயிர்ப்பிக்கிறாய் எனக்கு காட்டு என்றார்கள். அல்லாஹ் சொன்னா, அவலம் தோமின், நீங்கள் ஈமான் கொள்ளலையா, அதை நீங்கள் நம்பலையா என்று கேட்டான். பலா வலா கில்லி எத்துமை இன்ன கல்வி, யாரெல்லாம் நான் நம்புகிறேன், இருந்தாலும் என்னுடைய கல்வு இதய சாந்திக்காக மனதிருப்திக்காக கேட்கிறேன் என்றான். ஃபுஹுத் அர்பாத்தம் மின தயிர், 4 பறவைகளை பிடியுங்கள், அந்த பறவைகளை பிடித்து அதை அருங்கள், அறுத்து அதனுடைய மாமிசங்களை குறைத்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மலைக்கு மேலே பக்கத்தில் வைத்து கொள்ளுங்கள். வைத்துக்கொண்டு உங்களுடைய அந்த பறவைகளின் தலைகளை கைகளில் வைத்துக்கொண்டு அழையுங்கள். அதை சுமதுஹுன்ன யதீனக சய்யா, அந்த பறவைகள் நீங்கள் அழையுங்கள், அவைகள் உங்களிடத்தில் வந்துவிடும். அல்லாஹ் சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி செய்தார்கள். அந்த பறவைகள் உயிர் பெற்று வந்ததை பார்த்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். நம்முடைய பெரியோர்கள் சொல்லுவார்கள், இறந்து போய் அறுக்கப்பட்ட அந்த பறவையினுடைய மாமிசங்களை குலைத்து மலைகளிலே வைத்து அழைக்கிற போது இறந்து போன பறவைகளையே அழைக்கலாம். இறந்து போன பறவைகளையே அழைப்பதற்கு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறானே, வஃபாத்தாகிவிட்டு அந்த வலிமார்களை நாம் அழைக்க முடியாதா, அழைக்கக்கூடாதா? அழைக்கலாம் என்பதற்கு இந்த ஆயத்தை ஆதாரமாக சொல்வார்கள். ஹைர், அப்படி 4 பறவைகள், காகம், கழுகு, சேவல், மயில், 4 பறவைகள். இந்த 4 பறவைகள் ஏன் என்பதற்கும் கூட தப்சீர் குர்துபியிலே விளக்கம் சொல்லுவார்கள். ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு குணம், பெருமை, கர்வம், காமம், அதிகம் உண்ண வேண்டும் என்கிற ஆசை ஒவ்வொன்றுக்கும் உள்ளது. எனவே இந்த குணங்கள் மனிதன் தன்னுடைய உள்ளத்திலிருந்து அவைகளை அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த 4 பறவைகளை பிடிக்க சொன்னான், இந்த பறவைகளை அறுக்க சொன்னான் என்று தப்சீர் குர்துபியில விளக்கம் சொல்வார்கள். ஹைர், அப்படி சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களே அல்லாஹ்விடத்தில், லியத்மைன்ன கல்வி, என்னுடைய கல்வி எதையே சாந்திக்காக கேட்கிறேன் என்றார்களே, அதுபோல சஹாபிகள் கேட்பது கூட அவர்கள் நம்பாமல் இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை சொன்னால் ஏன், எதற்கு, எப்படி என்றெல்லாம் கேட்பவர்களா சஹாபிகள்? நிச்சயம் கிடையாது. அவர்களே சொல்லி காட்டினார்களே பத்ர் யுத்த காலத்தில், யார சொல்லலாம், பத்ர் யுத்தத்திற்கு உங்களோடு வந்து நாங்கள் யுத்தம் புரிவோமா மாட்டோமா என்றால் நினைக்கிறீர்கள்? மதீனா அன்சாரிகள் சொன்னார்கள், லா நகூலு கமா காலா அஸ்ஹாபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபத்ஹப அன்த வரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதூன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார் சொன்னார்களே, நீங்களும் உங்கள் ரப்பும் சென்று போர் புரியுங்கள், நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றார்களே, அப்படி நாங்கள் சொல்ல மாட்டோம். நாயகமே, யார சொல்லலாம், நீங்கள் ஒரு சமுத்திரத்தை காட்டி அதில் விழுந்து விடுங்கள் என்று சொன்னால் ஏனென்று கேட்காமல் விழுந்து எங்கள் உயிரை மாய்த்துக் கொள்வோம் என்று சொன்னார்கள். ஈராக் தேசத்தினுடைய கானகம் காடு, அதை காட்டி உங்களுடைய குதிரைகளை அங்கே ஓட்டிக்கொண்டு செல்லுங்கள் என்று நீங்கள் சொன்னால் பயங்கரமான படுபயங்கரமான ஆபத்துகளை விளைவிக்கக்கூடிய அந்த இடத்திற்கு போக சொல்லுகிறீர்களே என்று நாங்கள் சிந்திக்க யோசிக்க மாட்டோம். நாயகமே, நீங்கள் சொல்வதால் நாங்கள் எங்கள் குதிரைகளை ஓட்டிக்கொண்டு ஆபத்துகள் நிறைந்த அந்த கானகங்களுக்கு செல்லவும் தயாராக இருக்கிறோம் சொன்னார்கள் சஹாபிகள். அப்படிப்பட்டவர்கள், அவர்களுக்கு காரணமெல்லாம் தேவையில்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டால் அதற்கு பிறகு காரணம் தேவையில்லை. ஆனால் அல்லாஹ் அவர்கள் மீது அருள் புரிய வேண்டும். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அதுபோல நம்மையும் அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக. அவர்கள் கேட்டதெல்லாம் வருங்கால பிந்திய காலத்தில் காலத்தால் கடைசியாக இருக்கிற நாம் நமக்கு ஏற்படுகிற ஒவ்வொரு சந்தேகங்களுக்குரிய விடையை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டு கேட்டு நமக்கு பெற்று தந்திருக்கிறார்கள் திருத்தோழர்களான சஹாபிகள். அருமையானவர்களே, அப்படித்தான் கேட்கிறார்கள். யார ரசூலல்லாஹ், நீங்கள் வஃபாத்தானதற்கு பிறகுமா நாங்கள் ஸலவாத் ஓதுவது உங்களை வந்து சேரும், உங்களுடைய உடல்கள் அப்படி பாதுகாக்கப்பட்டு இருக்குமா என்று கேட்கிற போது, இன்னல்லாஹ ஹர்ரம அலல் அர்தி அன் தாக்குல அஜிசாதல் அன்பியா,
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் பூமிக்கு ஹராமாக்கி விட்டான், தடை செய்து விட்டான். நபிமார்களினுடைய உடலை அந்த பூமி மண் சாப்பிடாது, நபிமார்களின் உடலை பூமி சாப்பிடாது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூதாபிதில் பதிவு பெற்றிருக்கிற ஹதீஸ். அப்படி எப்படி நபிமார்களின் உடலை அல்லாஹ் பாதுகாக்கிறானோ அதுபோல யார் யார் அந்த புனித மேனிகளை தங்களை ஃபனா அழித்து கொண்டார்களோ, அதிலே தங்களுடைய அவர்களின் திருவழியை பின்பற்றி உலக வாழ்க்கையில் வாழ்ந்தார்களோ, அன்னாருடைய உடல்களையும் அல்லாஹ் பாதுகாத்து வைக்கிறான் என்பது இன்றும் நேற்றும் நாளையும் நமக்கு கண்கூடாக காணப்படுகிற ஆதாரமாக அமைகிறது. நமது ஊர்களில் எவ்வளவு விஷயங்களை பார்த்திருக்கிறோம். எத்தனை கபறுகள் தோண்டப்பட்ட போது அப்படியே இருந்த நிலைகளை, கஃனுகள் கூட மாறாமல் அப்படி இருந்த நிலைகளை நாம் செய்திகளை காதுகளால் கேட்டிருக்கிறோம், நமக்கு முந்தியவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் உண்டு. அருமையானவர்களே, அப்படி ஆக நாம் சொல்ல வருகிற தகவல், மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. அன்னை கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத் ஆகிற போது, அவர்கள் வாழ்க்கையினுடைய நிறைவு நெருங்கி நிற்கிற போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கதீஜா, நீங்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஆசியா இவர்களை நீங்கள் சந்திப்பீர்களானால் என்னுடைய சலாமை சொல்லுங்கள், என்னுடைய சலாமை சொல்லுங்கள். சொல்லி அவர்கள் இருவரையும் நான் திருமணம் முடிப்பேன் என்று சொல்லுங்கள். அவர்கள் 2 பேரையும் நான் திருமணம், சுவர்க்கத்திலே 2 பேரையும் நான் திருமணம் முடிப்பேன் என்று சொல்லுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள். நாம் சாதாரணமாக இங்கிருந்து ஒரு ஊருக்கு போகிற போது அவரை பார்த்தால் சலாம் சொல்லுங்கள், அவரிடத்தில் இதை கொடுத்து விடுங்கள் என்று சொல்ல மாட்டோம். அதே போல அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தின் வாயிலை நெருங்கி நிற்கிற போதும் கூட அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். ஹதீஸிலே பார்க்கிறோம். கபர் என்பதும் ஒரு வாழ்க்கை, அதுவும் ஒரு உலக வாழ்க்கையைப் போல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உதுஃபினோ மௌத்தாக்கும் ஃபி வஸ்தி சாலிஹீன், உங்களிலே மௌத்தானவர்களை நல்லோர்களுக்கு நடுவே அடக்குங்கள், நல்லவர்களுக்கு பக்கத்தில் அடக்குங்கள் என்றார்கள். திருத்தோழர்களான சஹாபிகள் கேட்டார்கள், யார சொல்லலாம், கபரிலுமா நல்லவர்கள் கெட்டவர்கள் களுக்கு பக்கத்திலே இருக்க வேண்டும் என்று கேட்டபோது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலே வாழுகிற போது பக்கத்து வீட்டுக்காரன், அண்டை வீட்டுக்காரன் அவன் கொஞ்சம் தொல்லை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்றால், அவன் தீயவனாக இருந்தால் அவனுடைய சிரமம் அவன் மூலமாக தொல்லை கொடுக்கப்படுவதில்லையா? பக்கத்து வீட்டுக்காரன், அண்டை வீட்டுக்காரன் மோசமானவனாக இருந்தால் என்ன செய்வான்? ஏதாவது தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பான். இந்த உலகத்திலே நடக்கிறதா இல்லையா என்று கேட்டார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ், சஹாபிகள் பதில் சொன்னபோது அதே போலத்தான் கபரிலும் கூட பக்கத்து கபரிலே இருக்கிறவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அருளப்படுகிற அருள் உபகாரங்கள் அதன் பலன் நமக்கும் கிடைக்கும், பக்கத்தில் உள்ளவர்களுக்கு கிடைக்கும். அதே போல பக்கத்து கபரிலே இருக்கிறவர்கள் தீயவர்களாக இருப்பார்களே, ஆனால் அவர்களின் மூலமாக பக்கத்து கபரிலே இருக்கிற இந்த மனிதருக்கும் இடையூறுகள் இருந்து கொண்டிருக்கும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, எனவே நல்லோர்கள் அடக்கப்பட்டிருக்கிற கபிரிஸ்தானிலே உங்களிலே மௌத்தானவர்களை அடக்குங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஆதாரப்பூர்வமான செய்தியை அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷரஹு சுதூர் ஃபி அஹ்வாலில் மௌத்தாவுல் குபூர் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். ஆக அருமையான பெருமக்களை, நாம் சொல்ல வருகிற தகவல், இதன் மூலமாக நாம் புரிவது, மௌத் என்பது அது ஒரு முடிவை குறிக்கிற ஒன்றல்ல, இல்லாமையை குறிக்கிற ஒன்றல்ல, இன்னொரு வாழ்க்கையின் துவக்கத்தை குறிக்கிறது. அதற்கு பிறகு மஹ்ஷர் என்று இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. எனவே அப்படி ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்து மனிதன் இந்த உலகத்தில் வாழுகின்ற காலத்தில் எவ்வளவு காலங்கள் வாழ்ந்தாலும் சரி, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, அமாரு உம்மத்தி மா பைன சித்தீன வ சபஈன், என் உம்மத்தில் உள்ள பெரும்பாலானவர்களுடைய வாழ்க்கை 60க்கும் 70க்கும் மத்தியிலே என்றார்கள். இது குறிப்பிட்ட காலம். இந்த வாழ்க்கை நாளை கியாமத்தினுடைய கபருடைய வாழ்க்கையை கணக்கெடுக்கிற போது இந்த 60-70 என்பது ஒரு 100 வயது தான் வாழட்டுமே, 100ஐ தாண்டி வாழ்கிறவர்கள் மிக குறைவு. அப்படியே வாழ்ந்தாலும் தான் அவைகள் கபர் வாழ்க்கை, அதே போல மஹ்ஷருடைய வாழ்க்கை என்று எடுத்துக்கொள்கிற போது அதில் இது ஒரு அற்பமான சொற்பமான காலம். அப்படி இருக்க எப்படியும் இந்த சொற்பமான காலத்தை முடித்துவிட்டு மரணிக்கத்தான் வேண்டும் என்று ஒரு மனிதனுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை பற்றிய உணர்வு நம்முடைய இதயத்தில் இருக்குமானால் நம்முடைய செயல்பாடுகள் சீர்பட்டுவிடும். பிறருக்கு தொல்லை தருவது, அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்வது, அடுத்தவர்களுடைய பொருள்களை அபகரிப்பது, பிறருக்கு நோவினை தருவது, இது போன்ற காரியங்களை விட்டும் நாமே நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கும் தற்காத்துக் கொள்வதற்கும் மரணத்தை பற்றிய சிந்தனை நமக்கு உதவியாக
இருக்கும் என்கிற காரணத்தாலே தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத்திற்கு செல்லுங்கள், ஃபைன்னஹா துதக்கிருக்குமுல் மௌத், உங்களுடைய மௌத்தை ஞாபகப்படுத்தும் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறினார்கள். எனவே அருமையானவர்களே, எப்படியும் இந்த உலகத்தை விட்டு இன்னும் சில நிமிடங்களிலோ அல்லது இன்னும் சில மணி நேரங்களிலோ இன்னும் சில நாட்களிலோ இன்னும் சில மாதங்களிலோ இன்னும் சில வருடங்களிலோ எப்படியோ ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகத்தான் இருக்கிறோம் என்பதை நம்முடைய உணர்விலே நாம் ஆழமாக பதித்துக் கொள்ளுகிற போது அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அது பற்றி அந்த சிந்தனை நம்முடைய இதயத்தில் இருக்கிற காரணத்தால் நம்முடைய வாழ்க்கையை செழுமையாக அமைப்பான், நம்முடைய வாழ்க்கையை சீரானதாக அமைப்பான், தவறுகளற்ற பாவங்களற்ற வாழ்க்கையாக அல்லாஹ் அமைப்பான். அப்படி வாழ்ந்து இந்த உலகத்தில் யாருக்கும் கடன்படாத நிலையிலே, எதற்கும் கடன்படாத நிலையிலே, எல்லாருக்குமான உரிமைகளையும் சரிசமமாக செய்தவர்களாக, தொழுகை மற்றும் இபாதத்துகளில் குறையில்லாதவர்களாக, கதா இல்லாதவர்களாக, சுத்தத்தோடும் ஒதுவோடும் தூய்மையோடும் மரணிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الفاتحة. آمين. الحمد لله رب العالمين، حمد يافي نعمه وكافي مزيدا، واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم وبارك وكرم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد معدن الجود والكرم وآله وصحبه وسلم. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم إنا نسألك السلامة في الدين والدنيا وعافية في الجسد وزيادة في العلم والهدى وبركة في الرزق وصحة في العقل. إلهنا توبة قبل الموت وراحة عند الموت ومغفرة بعد الموت. يا سامع كل صوت هون علينا سكرات الموت وارحم علينا عند الموت. اللهم ارزق آخر كلامنا بقول لا إله إلا الله محمد رسول الله. اللهم ارزق آخر كلامنا بقول لا إله إلا الله محمد رسول الله. اللهم ارزق آخر كلامنا بقول لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. ربنا أتمم لنا نورنا جمالنا، ربنا أتمم لنا نورنا جمالنا، ربنا أتمم لنا نورنا جمالنا. رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء. ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. قال الله تعالى في شان حبيبه صلى الله عليه وسلم: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وصلى الله على سيدنا ونبينا مولانا محمد حبيب النبي الفهيم النبي الأمي وعلى آله وصحبه وسلم. آمين آمين آمين. بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. نضفي بها حر الوباء الخاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة بخمسة نطفي بها حر الوباء الخاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة بخمسة نطفي بها حر الوباء الخاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة اطفي بها حر الوباء الخاتمة المصطفى والمرتضى وابناهما
بها هار الوباء الحاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة عليك يا رسول الله وسلم عليك يا حبيب الله கருணை பெறுவோமே புவி மீதிலே கருணை பெறுவோமே புவி மீதிலே வாரீரே பாராரோ கதிஜா நாயகியின் மீதன்பு கொண்டவர் புகழை ஓதிடுவோம் கதிஜா நாயகியின் மீதன்பு கொண்டவர் புகழை ஓதிடுவோம் கருணை பெறுவோமே புவி மீதிலே கருணை பெறுவோமே புவி மீதிலே வாரீரே பாராரோ கதிஜா நாயகியின் மீதன்பு கொண்டவர் புகழை ஓதிடுவோம் கதிஜா நாயகியின் மீதன்பு கொண்டவர் புகழை ஓதிடுவோம் கண்ணிய நபியை கடிமணம் செய்திட எண்ணிய நாயகியா கண்ணிய நபியை கடிமணம் செய்திட எண்ணிய நாயகியாம் ஏத்தவம் புரிந்து இத்தலம் மீதில் முத்தொழியை மணந்தார் அன்பாசை மீறிடவே நபியை அன்பாசை மீறிடவே நபியை மண் மீதில் நாயகராய் அடைந்தார் கதிஜா நாயகியின் மீதன்பு கொண்டவர் புகழை ஓதிடுவோம் கதிஜா நாயகியின் மீதன்பு கொண்டவர் புகழை ஓதிடுவோம் முதல் பல கொண்டே வணி செய்தார் பெருலாபம் கண்டார் முதல் பல கொண்டே வணிகம் செய்தார் பெருலாபம் கண்டார் முதலாய் நபிக்கே மனையாய் அமைந்த அதிகம் லாபம் கண்டார் இன்பம் மிக கொண்டே நம் நபியின் இன்பம் மிக கொண்டே நம் நபியின் அன்பில் நனைந்தாரே கதிஜா நாயகியின் மீதன்பு கொண்டவர் புகழை ஓதிடுவோம் கதிஜா நாயகியின் மீதன்பு கொண்டவர் புகழை ஓதிடுவோம் அண்ணல் பெருமான் அரியணை அகம்தனில் அமர்ந்தகம் மகிழ்ந்தாரே அண்ணல் பெருமான் அரியணை அகந்தனில் அமர்ந்தகம் மகிழ்ந்தாரே அகமுக மலர்ந்திட அண்ணலை கண்ணன் கண்டு மகிழ்ந்தனரே பண்ணாலே பாடிடுவோமே பாச நபியின் கொன்னாலே பாடிடுவோமே பாச நபியின் பாவயராம் அவரை கதிஜா நாயகியின் மீதன்பு கொண்டவர் புகழை ஓதிடுவோம்
செலந்தீன் செழித்திட செம்மலர் மகிழ்ந்திட செல்வம் ஈந்தனரே செலந்தீன் செழித்திட செம்மலர் மகிழ்ந்திட செல்வம் ஈந்தனரே பொன்னும் பொருளும் இன்னும் பலவும் ஈந்தகம் குளிர்ந்தனரே அண்ணலின் எண்ணம் மின்னிட தன்னை அண்ணலின் எண்ணம் மின்னிட தன்னை தந்து மகிழ்ந்தனரே கதிஜா நாயகியின் மீதன்பு கொண்டவர் புகழை ஓதிடுவோ கதிஜா நாயகியின் மீதன்பு கொண்டவர் புகழை ஓதிடுவோம் ஹீரா சென்றே சீராய் நபிக்கு பணிவிடை செய்தனரே ஹீரா சென்றே சீராய் நபிக்கு பணிவிடை செய்தனரே ஓதுகவென்றொரு சொல் நபி கேட்டு போர்த்துக என்றனரே போர்த்தி பொங்கி மங்களம் நன்னபி போர்த்தி பொங்கி மங்களம் நன்னபியே என்றன்னை மொழிந்தனரே கதிஜா நாயகியின் மீதன்பு கொண்டவர் புகழை ஓதிடுவோம் கதிஜா நாயகியின் மீதன்பு கொண்டவர் புகழை ஓதிடுவோம் பைங்கிலி ஃபாத்திமா ஸைனம் குல்தூம் ருக்யா அன்னையரே பைங்கிலி ஃபாத்திமா ஸைனம் குல்தூம் ருக்யா அன்னையரே மறைமொழி கூறிடும் அகிலமதில் மகிழ் மோமீன் அன்னையரே முன்னோனிரை முகமன்யே தீரே முன்னோனிரை முகமன்யே தீரே நாயகியின் மீதன்பு கொண்டவர் புகழை ஓதிடுவோம் கதிஜா நாயகியின் மீதன்பு கொண்டவர் புகழை ஓதிடுவோம் துக்கமகற்றி துரத்திடும் நபிகள் துயரமடைந்தனரே தூக்கமகற்றி துரத்திடும் நபிகள் துயரமடைந்தனரே என்னை பிரிந்தார் அன்னை கதீஜா என நபி அழுதனரே என்னை பிரிந்தார் அன்னை கதீஜா என நபி அழுதனரே அல்லாஹ் ஆறுதல் கூறி அண்ணலை அல்லாஹ் ஆறுதல் கூறி அண்ணலை அருகே அழைத்தானே கதிஜா நாயகியின் மீதன்பு கொண்டவர் புகழை ஓதிடுவோம் கதிஜா நாயகியின் மீதன்பு கொண்டவர் புகழை ஓதிடுவோம் கருணை பெறுவோமே புவி மீதில் கருணை பெறுவோமே புவி மீதிலே வாரீரே பாரோ ரே கதிஜா நாயகியின் மீதன்பு கொண்டவர் புகழை ஓதிடுவோம் கதிஜா நாயகியின் மீதன்பு கொண்டவர் புகழை ஓதிடுவோம் اللهم صل وسلم وبارك عليه صلى الله على محمد صلى الله
عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. اللهم صل وسلم وبارك عليه